நம்ம ரஜினி சார் தற்போது வேட்டையன் படப்பிடிப்பு முடித்த கையோடு அவருடைய அடுத்த படமான கூலி திரைப்படத்துல மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காரு. அண்மையில கூட ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம தற்போது வரைக்குமே இந்த படத்துடைய படப்பிடிப்பு 40% முடிஞ்சிருக்கா. இன்னும் 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள்ல மொத்த படப்பிடிப்பையுமே முடிச்சிட்டு அடுத்த படத்துல இணையவுமே இருக்காரு. இப்படி நம்ம தலைவர் ரஜினி அவர்கள் சுறுசுறுப்பாக அவருடைய திரைப்பயணத்துல போயிட்டு இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அவருக்கு இடையூறு செய்யும் விதமாக பல பிரச்சனைகளுமே வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே அவர் அவருடைய வேலைகள்ல கரெக்டாக இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீர்னு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு 2 பேருமே நிறைய அதிரடி முடிவுகளை எடுத்தாங்க. தனுஷ் அவர்களுக்கு கூட தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் சங்கம் மீண்டுமே அவங்க கட்டிட்டு இருக்க நடிகர் சங்க கட்டிடத்தை முடிப்பதற்கான பணிகள்ல தீவிரமாக இறங்கியிருக்காங்களாம். அதற்காக ரஜினி அவர்களை மீண்டுமே அணுகியிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக இனி பணம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ரஜினி அவர்கள் நிறைய பண உதவிகளை நடிகர் சங்கத்திற்காக செலவிட்டுட்டாரு. சோ இனியுமே செலவிட போவதில்லை அப்படின்ற முடிவுல இருக்காராம். இந்த தகவல் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகிற அனைத்து விஷயங்களுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.